எப்பயுமே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் படங்கள் தான் நிறைய வரும். அப்படி கமர்ஷியல் படங்கள் வந்தாலும் கூட அதில் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. மசாலா படம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சோஷியல் இஷ்யூ பேசக்கூடிய படமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க வந்துட்டு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மசாலா படம் மாதிரி தான் இருக்கும். அது வந்து இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு கே.எஸ். ரவிக்குமார் படமாக இருக்கட்டும், ஒரு பி. வாசு படமாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக சிறுத்தை சிவா கங்குவான்னு சொல்லி இப்போ வேற ஒரு ட்ராக்ல போயிருக்காரு. இதனால் அதுக்கு முந்தைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு மாஸ் மசாலா படம் அப்படின்ற ஒரு நேமில் இருக்கும். அதேமாதிரி இன்னொரு பக்கம் சங்கர் சார் படமாக இருக்கட்டும், அதேமாதிரி கோப்ரா படத்தோட இயக்குனர் அஜய் ஞானமுத்து இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட படங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் பி.எஸ். மித்ரன் இருக்கார் இல்லையா, ஸோ இவங்களோட படங்கள் என்னதான் வந்துட்டு ஒரு சோஷியல் இஷ்யூவை பேசினாலும் கூட அதுவும் வந்துட்டு ஒரு மசாலா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி வந்து ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேல, அதாவது அந்த உலகம் அவங்களோட உலகத்துக்குள்ளே சாதாரண ஒரு மசாலா படத்துக்கான விஷயங்கள் இருக்காது. ஆனால் அது பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும். ஆனால் அந்த உலகம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இயக்குநர்களில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் பாலா அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வெற்றிமாறன் படம் பார்க்குறோம். ஸோ அவரோட படம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும், அந்த உலகம் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து இவர் வேறுபட்டு இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த உலகம் வேறு மாதிரி இருக்கும். அவரோட படங்கள் பார்க்குற எல்லோருக்குமே தெரியும். ஸோ இவருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ரொம்ப நாளாக படம் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக போராடி மறுபடியும் நம்ம அறிமுகப்படுத்தின சூர்யாவை வச்சு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வணங்கான் படத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ என்ன ரீசன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் முன்னாடி அந்த படம் ட்ராப் பண்ண டைமில் பாலா சார் வந்து ரொம்ப அவரை வந்துட்டு அதிகமாக இப்போ இருக்க சூர்யா வேற, அவர் வந்து வேற மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஒரு புதுமுக நடிகரை வச்சு எப்படி வேலை வாங்குவாங்களோ அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால செட் ஆகலை, அதனால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு டாக் போனாலும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஒரு வேறு விஷயம் தோணுச்சு. ஸோ வந்துட்டு இந்த ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, அருண் விஜய் நடிச்சிருக்காரு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே சமயம் சூர்யா என்ன ரீசனுக்காக வெளியே போயிருக்கலாம் அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணங்கான் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது உண்மையிலே வந்துட்டு பாலா இஸ் பேக் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அவரோட ஃபார்மெட், அவரோட உலகம், அவர் ஒரு சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். ஹீரோனா என்னோட படத்தில் இப்படி தான்ப்பா இருப்பாங்க, ஹீரோயினா என்னோட படத்தில் இப்படி தான் இருப்பாங்க, என்னோட கதைக்களம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் ஆல்ரெடி வந்து பதிய வச்சுட்டாரு. அப்படி தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிதாமன் படமாக இருக்கட்டும், மந்தா படமாக இருக்கட்டும், பரதீசியாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக அவருக்காக வந்த நாச்சியார் படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து அதுக்குள்ளே இருக்க ஒன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன்லைனை எதில் வேணா தூக்கி போய் வைக்கலாம். ஆனால் வந்து இவர மாதிரி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எடுக்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெய்லரும் பாலா வந்துட்டு தரமான ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் தான் இருக்குது. ஸோ கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ கன்னியாகுமரி ஒட்டி தான் வந்துட்டு அந்த கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு நபராக தான் வந்து அருண் விஜயை காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்கார், ஒரு அனாதாசிரமம் அந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் அனாதை குழந்தைகள் வந்து இருக்காங்க, அவங்க கூட ரொம்ப மிங்கிலாக இருக்கார். இன்னொரு பக்கம் இவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. ஸோ வந்து இதில் தங்கச்சிக்கும் ஒரு பிரச்சனை வருது, அதேமாதிரி அங்கே இருக்க ஒரு அனாத ஆசிரமத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அருண் விஜய் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பழிவாங்கும் கதையம்சம் கொண்ட படம் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் அதை வந்து தங்கச்சிக்காக போகிறாரா இல்லை அந்த ஆசிரமத்துக்காக போகிறாரா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியும். ஆனால் ஓவரால் ட்ரெய்லர் வந்து பக்காவாக இருந்தது. முக்கியமாக ஹீரோவோட கேரக்டர் ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட டைலாகே இல்லை. ஸோ அவர் ஒருவேளை ஊமையோ அப்படின்ற ஒரு கேள்வி கூட நமக்கு வருது. பட் இருந்தாலும் பிதாமகன் படத்தில் நம்மளால் வந்து பேசவே மாட்டார் விக்ரம், ஆனால் அவர் வந்து ஊமன் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் வச்சுருக்காங்களா இல்லை உண்மையிலே வந்துட்டு அவரும் ஒரு ஊமையா அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்து அந்த அனாதாசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கண்ணு தெரியாது, நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பசங்களாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபராக இருந்து அங்கே வளர்ந்து ஒரு தங்கச்சியை வந்து அவர் தத்தெடுத்து வளர்த்தாரா இல்லை உண்மையிலேயே வந்து கூட பிறந்தவங்களா அப்படின்றதெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆக மொத்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து இந்த படத்தில் பேசியிருக்காரு பாலா அவர்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அதை பார்க்கும்போது தெரியுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டரில் மிஸ்கின் முதல் முறையாக கண்ணாடியே இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, ஒரு ஜட்ஜாக நடிச்சிருக்காரு. அதேமாதிரி போலீஸ் ஆஃபீஸராக சமுத்திரக்கண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு பெரிய நடிகர் பட்டாளம் இதுக்குள்ளே இருக்குது, ஒரு பெரிய இஷ்யூ வந்து பேசுறாங்க அப்படின்றத ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. முக்கியமாக படத்தில் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜி வி பிரகாஷ் ஆல்ரெடி வந்து பரதேசி படம் பண்ணியிருந்தாரு, பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு அந்த பாடல்கள். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நாச்சியார் படம் வந்து ஹீரோவா வந்து அறிமுகமானார். அது அறிமுகமானார்னா பாலா படத்தில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து 3வது முறையாக இந்த படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டராக இணைஞ்சிருக்காரு. ஸோ மியூசிக் சூப்பராக இருக்குது. ஒரு சில இடங்களில் அதுவும் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து பீக் ஏறும் லாஸ்ட் ஒரு 30 செகண்டு. ஸோ அந்த மியூசிக் கேட்கும்போது இங்கே கேட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்தாலும் கூட உண்மையிலே வந்து இந்த படத்துக்கு அருண் விஜயோட அந்த கெட்டப்புக்கு அந்த ஃபைட் சீன்ஸுக்கு எல்லாமே பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபைட்டெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை,
பிரித்து மேய்ஞ்சிருப்பார் பாலா அவர்கள். ஸோ வந்துட்டு அவன் இவன் படத்தில் வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் எப்படி ஒரு விஷயம் இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பேசியிருக்காங்க. ஸோ படம் கண்டிப்பாக மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. பட் படம் வந்த பிறகு தான் மக்கள் எந்த மாதிரி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியும். ரொம்ப நாள் ஆச்சுல பாலா படம் பண்ணி. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு பாலா படம் பிடிக்குமா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆன பிறகு முடிவு பண்ணலாம். சரி, ஓகே. சூர்யா வந்து எதனால் வெளியே போயிருப்பார்? இது வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான். எதனால் வெளியே போயிருப்பார் அப்படின்னா, கண்டிப்பாக பாலாவுக்கும் அவருக்கும் அவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினார், ரொம்ப வேலை வாங்கினார், ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுத்தினார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆல்ரெடி பிதாமகன் நந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 படங்கள் பண்ணியிருக்காரு. பாலாவோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுதான் படம் கொடுத்துருப்பாரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு இந்த ரோல் வந்து இப்போதைக்கு செட் ஆகாது. கங்குவா மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு, பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது பெரிய படமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அது படம் ரிலீஸ் ஆன பிறகு அது எவ்வளோ தூரம் போகுதுன்றத பொறுத்து தான். ஆனால் சூர்யா நடித்தா அது வந்து சூர்யாவுக்கு பெரிய படம் கிடையாது. இது வந்து அருண் விஜய்க்கு கரெக்டாக ஆப்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிக்கும் போது தான் பாலா படத்தில் அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் கொண்டு போய் இப்போ அன்னைக்கு வந்து நான் கடவுளில் அஜித் சார் நடிச்சிருந்தா அந்த படம் ஓடி இருக்காது. கண்டிப்பாக ஆர்யா நடிக்க போய் தான் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பிதாமகன் டைமாக இருக்கட்டும், நந்தா டைமாக இருக்கட்டும், விக்ரமும் சூர்யாவும் அப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து ஓகே அந்த டைமில். இப்போ வந்து விக்ரம் அந்த மாதிரி நடிக்க சொன்னால் நடிப்பாரான்னு கேட்டால், அது தங்களான் மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பேசக்கூடிய கதையாக இருந்தால் நடிப்பார். பட் இந்த கதை வந்து நம்ம தமிழ்நாடு லெவலில், அதாவது தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு கதைக்குள்ள தான். இது வந்து எல்லா பக்கமும் போய் சேரக்கூடிய ஒரு கதை வந்து கிடையாது. ஸோ அதனால் அருண் விஜய்க்கு அது ஆப்டாக இருக்குமே தவிர, சூர்யா வந்து கண்டிப்பாக நடிச்சிருந்தா நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டே சொல்லியிருப்போம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருந்திருக்கும். ஸோ இதையெல்லாம் யோசிச்சு தான் படம் அவர் வந்து கதை சொல்ல மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பாலாவை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கும்போது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சூர்யா அவர்கள், ஸோ இந்த கதைக்களம் இப்படி தான் போகுதா, இவ்வளோதான இந்த படத்துக்கான அந்த ஸ்கோப் அப்படின்றது. இப்போ நம்ம இன்னைக்கு கூடிய உயரம்னு சொல்லும்போது கிண்டல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கீழே வருவாங்க. அவர் ஹைட்டை சொல்லலை. ஸோ அவர் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கார் இல்லையா. அஜித் விஜய் அவர்களுக்கு அப்புறம் பெருசாக பேசக்கூடிய நடிகர்கள் அப்படின்னா சூர்யா விக்ரம் இவங்க 2 பேர். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த கதைக்களத்தில் நடித்தா பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் 2 பேரும் மியூச்சுவலாக பேசி தான் பிரிஞ்சிருக்காங்க. யாருக்கும் மனஸ்தாபம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ சூர்யா நடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ யாரெல்லாம் போக போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.